வாட்ஸ்அப் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கப் ஆஃப் டிப். புதிய நாள் புதிய வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி நாங்கள் போட் ரைட் ஒன்று போகிறேன். பின்னுக்கால பார்த்தா வேலை போட்டோ அரேபியா லீகிற இன்றைக்கி போகிற லொக்கேஷன் வந்து சஃபியா ஐலண்ட். தமிழில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு எப்படி போகிறது, இங்கே என்னென்ன செய்யலாம், இதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கொஸ்ட் ஆகினது, இத்தனை பேருக்கு ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணலாம், இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் லைக்க போகுது. சஃபியா ஐலண்டுன்றது டோஹாலேருந்து 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இதில் கண்டிப்பாக போட்டில் மட்டும்தான் போயிடும். ஸோ நாங்கள் எப்படி போட்டை புக் பண்ணுற டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாம் கேட்க போகுது. ஃபுல் ஃபன் ஆகிக்க போகுது. ஸோ வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு முந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் சஃபியா ஐலண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நாங்கள் போகிற போட் வந்து இதுதான். இந்த போட்டில் தான் நாங்கள் இப்போ போகிறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவல் அப்படின்னு நினச்சா அதான் பிள்ளை. ஏன்னா நாங்கள் போகிற போர்டு இதுதான். சஃபியா ஐலண்டுக்கு போகிறது இதில் தான். நானும் என் ஃப்ரெண்ட் ஜெருமி. சே ஹலோ மேன். ஸோ நாங்கள் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி எங்கள் ட்ரிப். கேப்டன் வேலங்கலை ஜப்பார் பாய் த போட். வெல்கம் டு ஜப்பார் பாய் போட். ஜப்பார் பாய் த போட் அதுதான். ஸோ officially boat started from 12. போகிறதுக்கு ரெடியாக வர காய்ஸ். வேறு லெவலில் ட்ரிப்பிக்க போகுது. பீச் ட்ராவல். ஸோ நாங்கள் போகிறது ஒரு உண்மையிலே சின்ன ஒரு போட் தான். இதை சின்ன போட் இல்லை, இவங்கள வேறு லெவல் இருக்கிறேன். நான் புக் பண்ணது இந்த சின்ன போட்டை. இதை சின்ன போட்டுக்கு எவ்வளோ கோஸ்ட் ஆகினா அதெல்லாம் வந்து நான் ஐலண்டுக்கு போய்த்து சொல்கிறேன். சஃபியா ஐலண்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பின்னுக்கால பார்த்தா விளக்கும் சஃபியா வாரேன். ஸோ உள்ளுக்கு இறங்கி பார்க்குறதுக்கான சூப்பர் எக்ஸைட்டட் இருக்கிறேன். வாப்போம். ஸோ கைஸ் நாங்கள் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ முன்னுக்கு அங்கே விளங்குறது சஃபியா ஐலண்ட். ஸோ ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ரைட் ஃப்ரம் ஹியர் வந்துட்டோம். வேறு லெவலில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். பெரிய சூடு விலங்கல்ல, ஏன்னா அவ்வளோ விண்டி ஆகி டோஹா குழுவியில் விண்ட் இருந்தால் நல்லா வைக்கி. ஸோ கைஸ் சஃபியா ஐலண்ட் வந்தாச்சு. ஒஃபிஷியலாக ஐலண்டுக்குள்ளுக்கு கால் எடுத்து வச்சுட்டோம். எஸ் வா, வேறு லெவல் லீக்கு கைஸ். உண்மையிலே பியூட்டிஃபுல். நிறைய பேர் அங்கே என்ஜாய் பண்ணிக்கிறேன். பார்த்தா விளங்கும். நிறைய பேர் அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்த போட் இதுதான். இந்த போட்டில் தான் வந்தது. நாங்கள் இங்கிருந்து இப்போ 5:15க்கு இங்கிருந்து போகணும்னு சொல்லி எங்களோட பைலட் சொல்லிக்கிறாரு. ஏன்னா நாங்கள் புக் பண்ணது தான். நான் வந்த மெயின் ரீசன் இந்த வியூக்காக வேண்டி தான். இந்த வியூன்னு சொன்ன கைஸ், லுக் அட் த வியூ. எப்படி வியூ, வேறு லெவல் வியூ. இந்த வியூ ஒன்றுக்காக வேண்டி தான் வருது. டைம் வந்து இப்போ 5:15க்கு போகணும். இன்னும் என்னென்ன ஆகிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கைஸ் வி சப்போஸ் டு கோ அங்கே போயிட்டிக்கணும். ஆனால் போயிட்டு கொள்ளையில்லாத சப்ஜெக்ட் என்னச்சுன்னா அந்தில் கொஞ்சம் தண்ணி கூட வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் கூட வாங்கிக்கிறதால எனக்கு அங்கே போயிடலாது. இந்த ஐலண்டை பற்றி சொல்லணும்னு முடிச்சுன்னா மைண்ட் ப்ளோவிங் கைஸ். உண்மையிலே கண்டிப்பாக கத்தாரில் ஆகிக்கிறேன்டா ஒருக்க சரி வந்துட்டு போங்க. பாருங்கள் இதில் வியூ பின்னுக்கால் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, seriously, honestly, it's such a beautiful guys. கைஸ் நீங்கள் வந்து ஃபேமிலிஸோட வரதாகிக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் தனியாக வர்றது உண்மையிலே வேஸ்ட். ஃபேமிலிஸோட வந்தேன்னு சொன்னால் வேறு லெவல் என்ஜாய் பண்ண பாருங்கள். பீச்சுன்னு சொன்னால் நீட் அண்ட் க்ளீன். அடுத்த பீச்சல் மாதிரி இல்லை, பியூட்டிஃபுல் வியூவோட நீட் அண்ட் க்ளீன் ஆகிக்கிறேன். அதே போல் லைஃப் கார்டெல்லாம் இவங்களே வச்சுக்கு என்ன சரி ஒரு பிரச்சனை வரண்டா. அதே நேரம் இதெல்லாம் வந்து வெயில் லைக்காமல் அவங்களுக்கு கூலாக நிற்கலும். எல்லா பீச்சில் மீக்கிறது தான் பொதுவாக. ஆனால் அதுவும் இங்கே அடிச்சு வச்சுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆகிக்கணும், இல்லைண்டு பாபிக்யூ பார்ட்டி ஆகிக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு டைம் லிமிட் இல்லாமல் இதில் நின்றுட்டு போயிடும். ஆனால் அவங்களுக்கு வாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு போர்டு ஒன்று கண்டிப்பாக ஈகணும். ஸோ கைஸ் இன்னைக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால் பொதுவாக வின்டரில் தான் நல்ல ஃபேமஸ் ஆகிக்கும். ஆனால் சம்மரில் வாரன்னு சொன்னால் கொஞ்சம் ஹார்ட் ஏன்னா ஹொட் வந்து நல்லாவே ஆகிக்கும். ஆனால் ஒரு பெனிஃபிட் சீக்கிரம் நீங்கள் இந்த சீசனில், அதாவது இந்த மே ஜூன் இடைக்குள்ளே நீங்கள் வார ஆளுன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போய் தெரியுது. ஏன்னா இது ஆஃப் சீசன். நிறைய பேர் இந்த வெயிலில் வந்து இங்கே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கலாம் சுட்டி. ஆனால் பெரிய வெயிலும் இல்லை, கூலாகி. ஏன்னா அடுத்த இடங்களை விட நல்லாவே காற்று. ஸோ இந்த காற்று வந்து அந்த வெயிலை வந்து குறைச்சிது. நல்லா என்ஜாய் பண்ணலும். இப்போ நான் வந்திக்கிற 4:30. ஸோ 4:30க்கு எனக்கு ஹொட் சரியாக விலங்கல்ல, நல்லாவே ஆகிக்கும். உண்மையிலே நல்ல கிளைமேட். ஸோ இந்த டைமுக்கு வாரன்னு சொன்னால் உங்களுக்கு per person வந்து 50 ரியால் கோஸ்ட் ஆகும் வாரதுக்கு. இல்லைன்னு சொன்னால் $20 சொல்லலும். அதை நான்
பர்சனலாக புக் பண்ணின போட் கம்பெனியோட டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கீழே போட்டிக்கிறேன். நான் வந்து சின்ன போட் நீங்கள் பார்த்தா விளங்கும். இந்த போட்டில் ஒருத்தருக்கு வந்து 50 ரியால், அதாவது $20 காஸ்ட் ஆகும். உங்களுக்கு கால் பண்ணி புக்கிங் போடலாம். அவங்க பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. 15 மினிட்ஸ் ரைட் ஆகிக்கும் அல்ஷஃபியா ஐலண்டுக்கு. நீங்கள் வந்து அவங்க சார டைமுக்கு நீங்கள் பேர்கட்டால் ஃபோட்டோ அரேபியாவில் டவர் 18 கிட்ட வந்தால் உங்கள் கேப்டன் வந்து வெயிட் பண்ணிப்பார் உங்களை பிக்கப் பண்ணுறது. பொதுவாக இங்கே வந்திக்கிற எல்லாரும் அவங்களோட ஓன் போட்டில் தான், நீங்கள் நிற்கிற கப்பலை பார்த்தா விளங்கும், அவங்களோட ஓன் போட்டில் தான் வந்திக்கிறது. நாங்கள் மட்டும்தான் இன்னொரு போர்டை புக் பண்ணிட்டு வந்திக்கிறது. எங்களுக்கு போட் ஒன்று ஓன் பண்ணேலாது. இருந்தாலும் உங்களுக்கு இதை போர்டை ஓன் பண்ணேலும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணால் நான் வார முறை என் ஓன் போர்டில் வரேன். ஸோ எனக்கு 100,000 வியூஸுக்கு வேணும். அடுத்த டைம் உங்களை நான் என் போர்ட்டில் கூட்டிகிட்டு வரேன். மெயினாக கைஸ் போர்டு ஒன்றில் வாரதை விட ஜெஸ்கி ஒன்று எடுத்துகிட்டு வரது வேறு லெவலுக்கு போல். நிறையா ஜெஸ்கியில் தான் போகிறானால் ஹேவிங் அ ஃபன் பியூட்டிஃபுல் லைஃப். இப்படி ஒரு லைஃப் ஒன்று கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும். ஏன்னா கத்தாரில் வேலை செய்கிற எம்ப்ளாயர்ஸ் எங்களுக்கு எல்லாம் வந்து ஓனாக எடுக்கல, அது ரெண்ட்டுக்கு தான் எடுக்கணும். இங்கே நீக்கிற கட்டாரிஸ் கிட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் ஷூராக அவனை ஓன் பண்ணிப்பானால், ரெண்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டான் அவனை. இங்கேயும் சரி அங்கேயும் சரி நிறைய இருக்கிற காய்ஸ். கட்டார் ஏர்வைஸ், ஜெஸ்கி, யாட், ஐலண்ட், எப்படி லைஃப் வேறு லெவல் லைஃப். இந்த பீச் உண்மையிலே நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்கிற பீச் ஒன்று தான். உண்மையிலே சாண்ட் தான் இங்கே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே மட்டும் இல்லைனா இங்கே இருந்ததுக்கு என்ன ரீசன்ஸ்னா நான் வந்தது ஃபோட்டோஷூட். அதனால் இங்கே தான் லொக்கேஷன் நல்லா ஆகி அடுத்த பக்கம் எல்லாம் ஆகி எத்தனை பேர் வந்தாலும் நிற்கலும் என்னெல்லாம் நிற்கிறதுக்கும் மீகி அவங்களோட கேம்பிங் சிஸ்டம் என்னமாலும் இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வரையிலும் பாருங்கள். ஆனால் கேம்பிங்கில் இருக்கிறத விட ஜெஸ்கி போட்ஸில் வர ஆட்கள் தான் கூட. அவங்க வாரதுக்கு ரீசன் வந்தீங்கன்னா பீச்சில் குளிச்சுட்டு ஜெஸ்கியில் பண்ண எடுத்துகிட்டு போகிறது தம்பிங்கன்னா. கண்டிப்பாக வாங்க, இன்னொரு மாதத்துள்ள வாங்க. வெயில் வந்து அவ்வளோ பெருசாக விளங்குது இல்லை காய்ஸ். உண்மையிலே சம்மரில் வின்டரில் இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து ஏறிடும். உங்களுக்கு இங்கே வாரத்துக்கு உண்மையிலே காஸ்டிங் கூட ஆகும். இப்போ வந்தால் அவங்களுக்கு இது ஐலண்டை பார்த்துட்டு பண்ணால் எழுந்திரி போயிடும். கொஞ்சம் வெயில் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த வெயில் வந்து சரியாக விளங்குதில்லை. ஸோ பேக் இந்த யாட் போகிறதுக்கு ரெடி ஆகுறேன். எங்கள்கிட்ட ஃபோட்டோ டூர் 1 hour ஷிஃப்ட் முடிஞ்சு பார்ப்போம். நாங்கள் பேர்கட்டாருக்கு போயிட்டு நான் பார்க்குறேன். எங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இவங்களே தந்துடுவாங்க. இதுக்கு என்னமா ஓர்னமெண்ட்ஸ் என்ன இது மாதிரி ட்ரிங்க்ஸ் ஒன்று எடுத்து எங்களுக்கு குடிச்சிருந்து இவங்க அதுக்கான இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குற 50 ரியால் உள்ளுக்கு அவங்கள எல்லாம் அதே வச்சுருக்கிறாங்க. வாட்டர் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான். ஸோ கைஸ் இது வந்து ஜெருமி. இவன்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்கிற ஃபிஷிங் அது இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா இடத்துக்கும் ஃபிஷிங்கில் போகிறோம். இவன் மை போட்டில் வராது இவருக்கு புதுசு இல்லை. வளமே இது மாதிரி போட்டில் எதாவது இருக்கிற ஃபிஷிங் இன்ட்ரெஸ்டிங்ஸ்னா தகாலுக் பிலிப்பைன் லாங்குவேஜில் செய்கிற என்னோட ஒர்க் பண்ண போடியன் ஜெட்ரோ டிவின்னு சொல்லி யூடியூப்பில் போய் தட்டி பாருங்கள். யார் சரி விருப்பம்னு சொன்னால் அதை வீடியோஸை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள்கிட்ட சப்போர்ட்டை காட்டுங்க. கப் ஆஃப் டிப்லேருந்து வாரேன்னு சொல்லி shout out to all of you guys. ஸோ கைஸ் வந்து முடிஞ்சு எங்களோட போட் அங்கே பார்க் பண்ணிக்கிறேன். எல்லாம் சரி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வாங்க ஒரு நாளைக்கு. இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நான் கீழே ஏற்கனவே சின்னமாக நான் கீழே போட்டிக்கிறேன். சஃபியா ஐலண்ட் மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய இடம் தான். வீடியோ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ செஞ்சோம் அது வரை உங்களுக்கு போகிறது கப் ஆஃப் டிப் ஷப்ராஸ்.